ஹாய் டியர் ஃபாலோயர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பியரிஷ் எங்கல்ஃபிங். சார் எல்லாருக்குமே தெரியும் பியரிஷ் எங்கல்ஃபிங்னா மார்க்கெட் கீழே இறங்கும். ஆனா நீங்க பண்ற பியரிஷ் எங்கல்ஃபிங் கீழே இறங்குமா இல்ல இறங்காதா, இதுதான் கான்செப்ட். நான் சொல்ற பியரிஷ் எங்கல்ஃபிங் கண்டிப்பா கீழே தான் இறங்கும். மேல போறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப லீஸ்ட். அந்த மாதிரி ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங்கை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கான செஷன் தான் இது. இது செம்மையா ஒர்க் ஆகும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காய்ஸும் சரி, புதுசா பிகினர்ஸா வந்திருக்கும் சரி, இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் எந்த யூடியூப்லயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி தான் சொல்லி வரேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரீயா நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்னா அது ஒர்த்து இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒர்த்து தான். இதை நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பண்ணீங்கன்னா சூப்பரா இங்க வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். அது வாட் எவர் நீங்க பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம், எல்லாத்துலயும் செம்மையா இருக்கும். இப்போ நம்ம செய்த கண்டக்ட் உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சி காட்டினா ஒரு டிராயிங் மாதிரி, அண்ட் தென் அந்த டிராயிங் எப்படி ஒர்க் ஆகுன்றத நான் உங்களுக்கு சார்ட்லயும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிராயிங்ல போயிடுவோம். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து நல்லா மேல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் வருதுங்க. ஓகே, இங்க பாருங்க. அப்ப இப்படி போட்டு இப்படி வரும். இப்போ உடனே என்ன பண்றீங்க, நிறைய பேர் போயிட்டு அப்படியே பாஞ்சு இது ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல என்ட்ரி பார்ப்போங்க. இது மிகப்பெரிய தப்பு. இப்படி பண்ணாதீங்க. படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பியரிஷ் எங்கல்ஃபிங்னா மார்க்கெட் கீழே இறங்கும், மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும்போது ஒரு கிரீன் ஒரு ரெட் வின் பண்ணுச்சுன்னா அது பியரிஷ் எங்கல்ஃபிங் கீழே தான் வரும் கான்செப்ட்ல நீங்க போடுவீங்க. அது தப்பு கிடையாது. ஆனா இதுதான் ரியலான பியரிஷ் எங்கல்ஃபிங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த மாதிரி இடத்துல போட மாட்டேன். அகைன் பாருங்களேன், இப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இப்போ இந்த மாதிரி கிரீனா போட்டு போகுது. இப்போ என்ன ஆச்சு, உங்க ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் இந்த கிரீனை வின் பண்ணிருக்குல்ல, இதை நான் அப்படியே கொண்டு போய் இப்படி பாக்ஸ் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையரை ஒரு செல்லர் ஃபுல்லா எங்கல்ஃப் பண்ணி ஒரு தவளை ஒரு பாம்பை விழுங்குற மாதிரி விழுங்கிச்சு. நான் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க வேணா போட்டோம். திரும்பவும் எப்பவும் அதே இடத்துல இப்ப இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இப்ப இதெல்லாம் கிடையாது. இப்ப பாருங்களேன், இந்த பாக்ஸு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் கீழே தான் போகும். அப்போ இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் சக்சஸா, இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் சக்சஸா அப்படின்னு பார்த்தா இதுதான் சக்சஸ். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு, எதை வின் பண்ணிருக்கு? ஒரு பையிங் கேண்டில ஒரு செல்லிங் வின் பண்ணிருக்கு. அதாவது ஒரு பையிங் கேண்டில ஒரு ஃபுல்லா எங்கல்ஃபிங் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. உடனே நீங்க என்ட்ரி போகக்கூடாது. அதை அப்படியே நான் பாக்ஸ் போட்டேன். அதை திரும்பவும் எப்போ ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் க்ளோஸ் வைக்கிறானோ அப்பதான் என்ட்ரி. இப்போ இதுக்கப்புறம் மேல போறதுக்கு சான்சஸ் வெரி வெரி லெஸ். அதாவது 10 அவுட் ஆஃப் 9 கூட சொல்லலாம். அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். இதை நம்ம போய் சார்ட்லயே நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, அண்ட் தென் நான் சார்ட்ல போய் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வர பியரிஷ் எங்கல்ஃபிங்கை எடுக்கக்கூடாது. இல்ல சார் செகண்ட் டைம் வர பியரிஷ் எங்கல்ஃபிங் எடுக்கலாமா? அப்படி கிடையாது. எந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் அந்த பையரை க்ளோஸ் வச்சுதோ அதே பையரை அகைன் அதே பியரிஷ் எங்கல்ஃபிங் வேற பியரிஷ் எங்கல்ஃபிங் க்ளோஸ் வைக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம போய் சார்ட்ல போய் நீங்க எந்த சார்ட் வேணா வச்சுங்க. பியரிஷ் எங்கல்ஃபிங்னா கிரீனை ரெட் வின் பண்ணும். இதை ஞாபகம் வச்சு. இப்போ இந்த கிரீனை இந்த ரெட் வின் பண்ணியிருக்கா. நான் இந்த அப்படியே அந்த சார்ட்டை மட்டும் அதை மட்டும் நான் பாக்ஸ் போடுறேன். பாருங்க, இந்த போட்டுனா அதே இடத்துல திரும்ப ஒரு எங்கல்ஃபிங் வந்திருக்கா. இதுதான் ரியலான எங்கல்ஃபிங். இதுக்கப்புறம் பாருங்க வந்துருச்சு போச்சு, மார்க்கெட் கீழே தான் இருக்கும். மேலே ஏறதுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் தான் சான்ஸ். அண்ட் தென் இது ஒரு ஏரியா வச்சா திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க. New batch starting soon. On August 17th, Monday, master the art of trading with B Square Trade Academy. Learn, practice, trade and grow. Seats are limited. Call us today. எங்கெல்லாம் வந்துருக்கு இங்கிருந்து பாருங்க, மார்க்கெட் மேல போகுது, எங்கேயுமே பேரிஷ், இங்க பேரிஷ் எங்கல்ஃபிங் இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போல கீழே இறங்கிச்சு. இதை நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். அகெயின் கீழே வருதா. இப்போ இங்க ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங், இங்க எங்க பியரிஷ் எங்கல்ஃபிங் போட்டிருக்கு நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த கிரீனை போட்டிருக்கா. இப்போ இந்த கிரீனுக்கு மேல ஒரு பாக்ஸ். இப்போ என்ன ஆச்சு, இதை வின் பண்ணிருக்கு. அகெயின் போய் பாருங்க, இங்க போயிட்டு திரும்ப இது வின் பண்ணிச்சா. அதுக்கப்புறம் மேல போறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபுல்லா நீ எங்க போனாலும் திரும்பவும் கீழே தான் வரணும். அதாவது எவ்வளவு தூரம் போனாலும்
கீழே வரத்து தான் சான்சஸ். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்துட்டான் அகெயின் கீழே தான் வந்துருக்கான். சார் இதில் எப்படி சார் ஸ்டாப் லாஸ் வருது? இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும், இல்லை எக்ஸிட் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்செப்ட் வச்சா. அடுத்து இன்னொரு சார்ட்லையும் பார்ப்போம். பல இயர்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பியரிஷ் எங்கல்ஃபிங்ல எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் பியரிஷ் எங்கல்ஃபிங். அதை அப்படியே வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சூப்பராக கீழே வந்திருக்கானா? இவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதாவது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி இங்கே பாருங்க. இப்போ இங்கே வரேன், நீங்கள் எத்தனை சார்ட் வேணா பார்க்கலாம். இது ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங்கா? அந்த நீங்கள் எங்கேயும் பியரிஷ் எங்கல்ஃபிங் போடல. இது ஒரு பியரிஷ் எங்கல், அதாவது கிரீனை ரெட்டு க்ளோஸ் வச்சாதான் பியரிஷ் எங்கல்ஃபிங். ஆனால் வச்சுங்க. இப்போ நான் இங்கே வரைகிறேன். இப்போ அதுக்கப்புறம் அதே இடத்துல திரும்பவும் க்ளோஸ் வச்சிருக்காங்க. எப்படி மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே இறங்கி பார்த்தீங்களா? இப்போ திரும்பவும் நான் காட்டுறேன் வேற சார்ட்டிங். அப்படியே லைனாகவே 1 by 1 நம்ம போகலாம். இப்போ பாருங்க, இது ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங். நான் அதை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தான் இது க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்பவும் அகைன் இங்கே க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே இருந்துச்சா? இப்போ இந்த மாதிரி சார்ட்ல போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி 1 by 1 பாருங்க. நீங்க எத்தனை நாள் வேணா பாருங்க, செம்மையா வேலை செய்யும். இதை வந்து நீங்க உங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ கைஸ். New batch starting soon. On August 17th, Monday, master the art of trading with B Square Trade Academy. Learn, practice, trade and grow. Seats are limited. Call us today.